வந்து வீட்டை விட்டு போனதை பற்றியே சூர்யா யோசிச்சுட்டு மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. இங்கே எல்லாருமே அழகிய வந்து ஒதுக்குறாங்க. யாருமே அழகிக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இதனால் அழகி மனசு வருத்தப்பட்டு அப்பா என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, முன்ன மாதிரி பழக மாட்டேங்கிறாங்க, ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து கொஞ்சம் நாளில் சரியாயிடுமா, அவங்க எல்லாரும் ஏன் மேலே கோவமாக இருக்காங்க, அதான் உன்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவரும் வந்து அவங்க அம்மா கோடீஸ்வரி கிட்ட நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி மகா அங்கே வர்றதையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு கோடீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா, மாப்பிள்ளை எப்படி பண்ணாரு, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் கோடீஸ்வரி வந்து டென்ஷனாக இருக்காங்க. மகா அங்கே வருவாம்மா, பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போய் போன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க வெளியே. மகா மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே வராங்க வீட்டுக்கு. வந்தோடனே மகாவை பார்த்து அப்படியே கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. மகா உனக்காடி இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு வாடி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து அம்மா உன் மடியில் நான் படுத்துக்கிறோம், படுத்துக்கோடி அப்படின்றாங்க. அப்படியே வந்து தட்டி கொடுக்குறாங்க. உடனே வந்து என் பிள்ளைக்கா இந்த நிலமை, என் பிள்ளை யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தா, அவளுக்கு போய் இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுறாரு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இது கேட்குறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து மகா வந்து கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து மகா வந்து நீ கவலைப்படாதடா, உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு உள்ளே வந்து பெட்ரூமில் தூங்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் போகிறேன் அப்படின்னாங்க. எங்கே கோடீஸ்வரி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. எங்கே போகிறனோ அங்கே போகிறேன் அப்படின்னு. என்ன இவ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடுறாரு. இங்கே கோடீஸ்வரி வந்து இங்கே வராங்க சூர்யா வீட்டுக்கு. சூர்யா வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கோடீஸ்வரி வந்து ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து கோடீஸ்வரி பார்த்துட்டு எல்லாரும் மாமா கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் கூப்பிடுறாங்க. உடனே பார்த்துட்டு இதெல்லாம் நியாயமா, நீங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் நியாயமே கிடையாதா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை அவங்க வீட்டுக்காரர் பண்ணியிருக்காரு, இது தப்புன்னு உங்களுக்குலாம் தெரியாதா, இதெல்லாம் தட்டி கேட்க இந்த வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து சித்ரா வந்து எப்பவும் போல் என்ன ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க, வாயை மூடுறியா, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு சித்ராவுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. என்ன நீ ஓவராக பேசுகிற, சித்ரா நீ அமைதியாரு, பாதிக்கப்பட்டவங்க பேச தான் செய்வாங்க, அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க, அப்போது அவங்க மாப்பிள்ளை வந்து துரோகம் பண்ணால் அதை கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது, தேவையில்லாமல் பேசினா அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறதோட அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து கோடீஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இது, நீங்கள்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்கீங்க, பெரியவங்களாம் இந்த வீட்டில் இருக்கீங்க, எவ்வளோ பெரிய குடும்பம் இது, இந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை வந்து ஒருத்தர் பண்ணுவார், ஒரு துரோகத்தை ஒருத்தர் பண்ணுவார்னா யாரும் கேட்க மாட்டிங்களா, இதில் என்ன நியாயம் இது, என் பொண்ணுக்கு ஏன் இப்படிப்பட்ட அநியாயத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. உடனே வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஐஸ்வர்யா கட்டிக்கிறாங்க. கேளுமா நல்லா கேளு, நானும் நிறைய கேட்டுட்டேன், ஆனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க, நம்ம மகாவோட வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கலாமா அப்படின்னாங்க. யாரும் யோசிக்கலடி, நம்ம யோசிப்போம், நான் பெத்த தாய் இருக்கேன், நான் என் பொண்ணோட வாழ்க்கையை அப்படியே விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. உடனே வந்து ராஜலக்ஷ்மி வந்து இங்கே பாருங்கள், நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு நல்லா புரியுது, ஆனால் இதில் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, எங்களுக்கே இது ஷாக்காக தான் இருக்குது அப்படின்றாங்க. வாங்கம்மா, நீங்கள் இது வரைக்கும் என் பொண்ணை மருமகளை நடத்தியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் புள்ள பண்ணியிருப்பாரா, என் பொண்ணை இப்போ வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்காமல் மருமகளை ஏற்றுக்காமல் இருந்ததால் தானே உங்கள் புள்ள வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்றாங்க. உடனே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, நீங்கள் என்னம்மா பண்ணல, வந்த மருமகளை வாழ விட்டீங்களாம்மா, இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பிரச்சனை கொடுத்தீங்க என் பொண்ணுக்கு, என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா, இந்த வீட்டில் இருந்துட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்காங்க, எதுக்காக, அவங்க வீட்டுக்காரர் என்னைக்காவது ஒரு நாள் ஏற்றுப்பார், சூர்யா தம்பி நல்லா வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா அவள் இவ்வளோ நாள் காத்திருந்தா, அது எல்லாம் பொய்யா போகும்போது அவள் மனசு எப்படி உடஞ்சி அழறா தெரியுமா, அவளால் எப்படி தாங்கிக்க முடியும், என் குழந்தையோட கஷ்டத்தை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியலம்மா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஏங்க என்ன தாங்க பண்ணுறது, இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு முடிவு சொல்ல வேண்டியது நீங்கள்லாம் கிடையாது, தாலி கட்டி ஒருத்தவங்கிட்ட வந்து என் பொண்ணை வந்து அமிச்சல்ல, அவர் தான் பதில் சொல்லணும், எங்கே அவர் அப்படின்னா சூர்யா வெளியே வராரு அந்த குழந்தையோட. ஓ நீங்கள் தானா, ஆனால் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல மாப்பிள்ள, என்னமோ வாய் நிறைய அத்தை, நீங்கள் வந்து நீங்கள் தான் எங்கள் சொந்தம், நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் எல்லாம் வாங்கினது கொடுத்து அப்படி பார்த்துக்கிறீங்க, இப்போ தானே தெரியுது எல்லாம் வேஷம்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் என்ன ஓடி இருக்குன்னு இப்போ தானே எங்களுக்கு நல்லா தெரியுது, இப்போ கேட்டுக்குங்க, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இதுக்கு ஒரு பதில் நீங்களாம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கு சட்டம் இருக்குது பதில் சொல்கிறதுக்கு, நான் இப்போவே ஸ்டேஷனுக்கு போகிறேன், உங்கள் மேலே இவர் மேலே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள், பொண்ணோட வாழ்க்கையை வந்து கேலிக்குறியாக்கிட்டு நீங்களாம் நல்லா வாழ்வீங்களா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாம்மா, விடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கோட்டி ஒரு நிமிஷம் நில்லுமா, நான் யார் பேச்சும் இப்போ கேட்குற ஐடியாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி போகிறாங்க. இதை பார்த்து ராகவனும் வந்து ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யா மேலே கம்ப்ளைண்ட்டா, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு ராகவன் வந்து யோசிக்கிறாரு. நீ அமைதியாரு, பார்த்துக்கிற இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவன் வந்து கிளம்புறாரு. இதோட முடியுது.